அனைவருக்கும் வணக்கம். ஒரு தாத்தாவினுடைய இயல்பு அவருடைய மகனுக்கு இருப்பதை விட அவருடைய பேரனுக்கு அதிகமாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஒரு சிறிய எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன். 3 நிகழ்வுகள் என் நெஞ்சில் நிழலாடுகிறது. ஒரு முறை கோபாலபுரத்தை நோக்கி இந்து முன்னணியினுடைய மூத்த தலைவர் ராமகோபாலன் வருகிறார். தலைவர் கலைஞரை சந்திப்பதற்காக வருகிறார். தலைவர் கலைஞரை சந்தித்து விட்ட பிறகு விடைபெறுகிற பொழுது அவர் கையில் இருந்த பகவத்கீதையை தலைவர் கலைஞரிடத்தில் கொடுக்கிறார். ஐயையோ, இது எனக்கு ஏற்புடையதான நூல் இல்லையே, இது என் கொள்கைக்கு மாறுபட்ட நூலே என்றெல்லாம் தலைவர் கலைஞர் சொல்லாமல் ராமகோபாலன் கொடுத்த பகவத்கீதை நூலை அன்போடு வாங்கி வைத்துக்கொண்டு உடனே அவருக்கு மறுபரிசாக ஆசிரியர் வீரமணி அவர்கள் எழுதிய கீதையின் மறுபக்கம் என்கின்ற நூலை அவருக்கு திருப்பி தருகிறார். தலைவர் கலைஞருடைய இயல்பு, எதிரிகள் துரோகிகள் யார் எந்த பந்தை வீசினாலும் அந்த பந்து தன்னிடத்தில் வருவதற்குள்ளாக இவர் எதிர்ப்பந்தை போடுவதில் வல்லவர். 2வது நிகழ்வு, தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது பிரதமர் மோடி சென்னைக்கு வருகிறார். முதலமைச்சர் என்கின்ற முறையில் பிரதமரை வரவேற்பதற்காக சென்னை விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை சந்திக்கிற நம்முடைய தலைவர் ஒரு நூலை பிரதமர் மோடிக்கு பரிசாக தருகிறார். என்ன நூல் என்று உற்று பார்க்கிற பொழுது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட சிலப்பதிகாரம் என்கின்ற நூலை தான் தலைவர் தளபதி அவர்கள் பிரதமர் மோடிக்கு தருகிறார். ஏன் அந்த நூலை தர வேண்டும் என்று எண்ணி பார்க்கிற பொழுது சிலப்பதிகாரம் 3 விடயங்களை பேசுகிறது. 1, உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இது 2ஐ விட மிக முக்கியமானது, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்பது. சிலப்பதிகாரத்தை படித்தால் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். இன்றைக்கு இந்த நாட்டை கெடுக்க வேண்டும், அழிக்க வேண்டும், மதவாதத்தால் சாதியத்தால் பிளவுபடுத்த வேண்டும் என்று அரசியலில் பிழை ஏற்படுத்த நினைக்கிறீர்களே, உங்களுக்கு ஒரு நாள் அறம் கூற்றாகும் என்பதை பிரதமர் மோடிக்கு உணர்த்துவதற்காக தலைவர் தளபதி சிலப்பதிகாரம் என்கின்ற நூலை அன்றைக்கு அவர் தந்தார். இது 2வது நிகழ்வு. 3வது நிகழ்வு, இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற நடிகர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைவர் தளபதியை சந்திப்பதற்காக அவருடைய இல்லத்திற்கு வருகிறார். உடன் இருந்த நம்முடைய கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர், தமிழ்நாட்டினுடைய வருங்கால நம்பிக்கை நட்சத்திரம், இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடிகர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு நூலை பரிசாக தருகிறார். அந்த நூல் என்ன என்று பார்த்தால் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்கின்ற நூலைத்தான் அவருக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த காலத்திற்கு மக்கள் உங்களை முதலமைச்சராக உட்கார வைத்திருந்தாலும் கூட காலத்தின் நிறம் என்றைக்குமே கருப்பு சிவப்பு தான், அதை நீங்கள் உணர வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக அந்த நூலை நம்முடைய இளந்தலைவர் அவர்கள் நம்முடைய நடிகர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு பரிசாக தந்திருக்கிறார். இந்த 3 நிகழ்வுகளையும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது தலைவர் கலைஞர் தனக்கு வருகிற பந்தை மீண்டும் திருப்பி போடுகிறார். தலைவர் தளபதி மறைமுகமாக எதிரிகள் மீது ஒரு விமர்சனத்தை வைத்து அல்லது அவர்களுக்கு ஒரு அறிவுரையை கூறி அவர்களை திருத்த பார்க்கிறார். அண்ணன் இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாகவே தன்னுடைய சொல்லால் செயலால் எதிரிகளையும் துரோகிகளையும் தாக்குகிறார். இதை பார்க்கிற பொழுது தாத்தா எந்த அளவு எதிரிகளை சந்தித்தாரோ, எந்த அளவு துரோகிகளை நேர்கொண்டாரோ, அதே அளவுக்கு வீரியத்தோடு பேரனாக இருக்கிற அண்ணன் உதயநிதி அவர்கள் செயல்படுகிறார். இதை வைத்து பார்த்தால் நமக்கு புரியும், தாத்தாவினுடைய இயல்பு மகனுக்கு இருப்பதை விட அதையும் தாண்டி வீரியத்தோடு பேரனுக்கு இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். வணக்கம்.